வாழ்வும் வாழ்கிறோம். இயல்பானதுல எல்லாமே முடிந்து போன ஒரு விஷயம். இப்ப நீங்க ஒரு ஆள் பிறக்கிறான்னு வச்சுக்கோமே, சாதாரணமா ஒருத்த மண்ணில பிறக்கிறான்னா அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு ஸ்கெல்டன் போடப்படுகிறது, ஒரு டிராயிங் பண்ணப்படுகிறது. இவன் ஆணா பிறக்கிறதா பெண்ணா பிறக்கிறதா, இல்ல உருவங்கள்ல மனுஷனா பிறக்கிறதா என்னவா பிறக்கிறது, அந்த டெசிஷன் ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுகிறது, நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லி குறிக்கப்படுகிறது. அப்புறம் ஆணா பிறக்கிறான், எந்த ஊர்ல பிறக்கிறது, எந்த காலத்துல பிறக்கிறது, எந்த பெற்றோர்களுக்கு பிறக்கிறது, பிறக்கிற பொழுது இவனுடைய உறுப்புகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா, அங்ககீனம் இருக்கிறதா, இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணப்பட்டு விட்டது. அத்தனையும் என்ன பண்றது, டேட்டா ஃபீட் பண்ணிடுச்சு. அதுக்கு பிறகுதான் நீங்க பிறக்குறீங்க. பிறக்கும் போது எத்தனை நாள் வரை இந்த மண்ணில் இருக்கணும், இந்த உருவத்தோட இவன் இயங்கணும் சொல்லும் போதே, அப்ப இந்த உருவம் என்பது உங்களுக்கு அனித்தியமானது, சொந்தமானது அல்ல. இந்த உருவம் உங்களுக்கு வழங்கப்பட்டது. நீங்க இவ்வளவு நாள் தான் இந்த உருவத்துல இருக்கணும்னு சொன்னா அப்ப நீங்க வேற தானே. யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் சொல்றாரு, இந்த வீட்டுல நீங்க 1 மாசம் இருந்துக்கலாம், ஏன்னா நீங்க வீடா. இப்ப நம்ம அப்படிலாம் சொல்றோம், நான் தான் இது ஏன் உருவம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கே டைம் கொடுக்கப்பட்டுலாம் வச்சிருக்குது. அந்த டைமுக்குள்ள அந்த பாடி கீழே விழுந்துருது, போயிருது, புதைச்சிருதான், எரிச்சிருதான், முடிஞ்சு போச்சு. நீங்க வெளியே தான் நிக்கிறீங்க. எங்க நிக்கிறீங்க? இத பத்தி எல்லாம் கவலையே இல்லை. அடுத்த வீட்டுக்காரன் எப்படி போனா, அவ எப்படி போனா, இவன் எப்படி பார்த்தான், இந்த என் வேலை சரியில்லையே, அவர் சரியில்லையே, இது சரியில்லையே, என்ன குப்பை இல்லாமோ மண்டையில ஏற்றி வச்சுக்கிட்டு நாம் வழங்கப்பட்ட காலத்தை வீணடிச்சு. இது ஆர்டினரி லைஃப். ஆனா ஞான வாழ்க்கை ஒரு விழுக்காடு கூட அதை பத்தி சிந்திக்கவே செய்யாது. உங்களை பற்றி மட்டும்தான். அப்ப உங்களுக்கு என்னெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு ஒரு உருவம் வழங்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு ஒரு அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு ஒரு மனம் வழங்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு சில உறவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது எவ்வளவு காலத்துக்கு என்னென்ன பண்ண வேண்டும் என்கின்ற பதிவுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கதான் ஞான வாழ்க்கை அப்படி போய் ஹைல டாப்ல போய் உட்காரும். நீங்க அங்க போயிட்டீங்கன்னா எல்லா ரிட்டர்னும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஞான வாழ்க்கைக்குள்ள கால் எடுத்து வைக்கிற பொழுதே நமக்கு அந்த வாழ்க்கை பற்றிய பயம் போயிடும், வாழ்க்கை பற்றிய கலக்கம் கவலைகள் போயிடும். வாழ்க்கை என்பது அற்புதமானதாக அப்பதான் இருக்கும். இப்ப யாராவது நம்ம கூட இருக்கிறவங்க இறந்துட்டாலோ, நமக்கு சொந்தக்காரங்க நம்மளை விட்டு போயிட்டாலோ, வேண்டியவங்க சண்டை போட்டுட்டாலோ பதறி துடிப்போம். உங்களுக்கு எது தேவை, எவ்வளவு காலம் வைத்திருக்கணும்னு நீங்க நினைச்சு வைக்கல, அது ஒட்டப்பட்டது. கம்மு தீர்ந்தா பேப்பர் பறந்துடும். அப்ப இந்த உண்மை தெரிஞ்சாதான் அமைதியா இருக்க முடியும். இல்லைன்னா பேப்பர் பின்னாடியில ஓடுவீங்க. ஓடினாலும் அது மாட்டுமா? மாட்டினாலும் ரெண்டாவது ஒட்ட முடியுமா? சொல்லுங்க. அது எவ்வளவு அறிவீனம். அப்ப நமக்குள்ள அந்த நாட்களையும் நம்ம இழந்துருதமே, நம்ம சந்தோஷத்துக்கு இழந்துருதமே, நம்ம செய்ய வேண்டிய கடமையை விட்டுருதமே. யோசிக்க வேண்டிய இடம். ஞானம் அற்புதமானது, அதிசயமானது. ஆனால் இயல்பான வாழ்க்கையில் சென்று அடைய வேண்டியது. சாதாரண வாழ்க்கையில நீங்க என்ன தேடுறீங்கன்னா, அதிசயத்தை தேடுறீங்க, அற்புதத்தை தேடுறீங்க, இயல்பை விட்டு விலகி. எப்படின்னா, நிறைய மீன் பிடிக்கணும், மீன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. என்ன பண்றீங்க? ஆத்தை விட்டு குளத்தை விட்டு தரைக்கு வந்துடுறீங்க. ஆத்துக்குள்ள குளத்துல இருந்து கையை அப்படியே விரவனீங்கன்னா மீன் குஞ்சுகளை தூக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? தண்ணியை விட்டு தரைக்கு வந்துட்டீங்க. இப்ப நிறைய மீன் பிடிக்கணும், தரவனா தரையில தடவனா மீன் கிடைக்குமா? மீன் இருக்குமா? நீங்க அதை தான் பண்றோம். இயல்பான வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து விட்டு அதிசயம் நடக்கணும், நான் நினைச்சா நடக்கணும், அந்த மாம்பழம் அப்படியே பலாப்பழம் மாதிரி ஆயிடணும், என்கிட்ட இருக்கக்கூடிய 500 வெள்ளி ஒரு 5 லட்சம் வெள்ளியா மாறிடணும், இந்த சிங்கிள் ஃப்ளோர் நாளைக்கு ஒரு 10 மாடி கட்டிடமா மாறிடணும். Possible? Nobody can do it. யாராலையுமே முடியும்.
வாய்ப்பே கிடையாது. ஆனா ஆசைப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டு இருக்கு. வானத்துல பறக்கணும், அதுக்குதான் சாபத்துல பறக்குது பறவைகள்லாம். அதுக்கு நம்மளை பார்த்து பயந்துகிட்டு அதிசயிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இவன் பறவை பார்த்து பாரு எப்படி பறக்குது பாரு. சிறகு இருந்தா பறக்கத்தான் செய்யும். அது ஒரு அதிசயமா? இன்னைக்கு நம்ம அதிசயம் சொல்றதெல்லாம் எவ்வளவு அவலட்சணம் யோசிச்சு பாருங்க. ஒரு கண்ணுக்குட்டி 5 காலோட பிறந்துட்டா அதிசய கன்றும் போ. அது அதிசயமா? அங்கலட்சணம் குறைந்தது. 4 கால இருந்தா இயல்பா போகலாம். இப்ப 5 கால வச்சு உன்னை இழுத்து இழுத்து அது என்ன அவஸ்தைப்படும். அதை போய் நம்ம பார்த்துட்டு சந்தோஷப்படுறோம், அதிசயிக்கிறோம். இது 5 கால் உள்ளது வந்திருக்குதுன்னு. மனுஷனுக்கு மாட்டுக்கு மாதிரி 2 கொம்பு முளைச்சதுன்னா அதிசய மனுஷன் சொல்லலாம். பக்கத்துல பொண்டாடி கூட வரமாட்டா, கொம்பு ஒழிச்சு குத்திடுவானான்னு சொல்லிட்டு வெளியில போக முடியுமா? எல்லாருக்கும் வேடிக்கை பொருளாயிருவீங்க. அது அதிசயம் சொல்ல முடியுமா? இயல்பாக இருந்தால். அப்ப அந்த அறிவை நம்ம இழந்துடுவாங்க. ஞானம் என்ன கொடுக்கிறதுனா, தம்பி இயல்பில் இரு, அதிசயங்கள் அற்புதங்கள் உனக்கு கூடும். அதான் ஞானம் கொடுக்கிற பாடம். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்ன வேணும்னா, சாதாரண வாழ்க்கைக்கும் ஞான வாழ்க்கைக்கும் வித்தியாசம் அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்தது. முடிச்சல் ஈஸியா. அதனாலதான் விரும்புறாங்க. அதுக்கு எந்த பயிற்சி எடுக்க வேண்டியது இல்ல. குருபிரானுடைய கருணை மட்டுமே, கண் பார்வை மட்டுமே, அவ்வளவுதான். குரு பார்த்தா கோடி நன்மை. அது தெரியல, சாதாரணமா நினைச்சுக்கிறான். அங்கதான் கீழே விழுந்துடுறான். பார்வையில எவ்வளவு இருக்குது இல்லையா?